நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியுற இந்த 2 நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாட்டில் திருவிழாக்களுக்கு எப்போவுமே பஞ்சம் இருக்காது. அதோ கோயில் திருவிழாக்களை விடுங்க, இந்த திரைப்படம் எதுனா பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா திருவிழா கோலமாக இருக்கும். வேலை இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களோடு எடுத்துக்கோங்களேன், காலேஜ் இருந்தாலும் சரி, கட்ட ஸ்டோரவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அப்போ ஏற்பட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது சொதப்பிச்சு பாருங்க. வீர தீர சூரன். இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஆக்சுவலாக இந்த டைம் நம்ம படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ண வேண்டிய நேரம். ஆனால் ரிவ்யூ பண்ணுற நம்மளை அந்த படத்தோட பிரச்சனை பற்றி பேச வச்சிட்டாங்க. வீர தீர சூரன் 2 பொதுவாக ஒரு படத்தோட முதல் பாகம் வந்துட்டு அதுக்கப்புறம் 2வது 3வது பாகம்னு வரும். ஆனால் இந்த படத்தில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எடுத்ததான் செகண்ட் படம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலாக சீக்வலுங்க. ஸோ அடுத்து வர்றது மேபி ப்ரீக்வலாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கன்க்ளூஷனாக ஒரு பார்ட்டு, மொத்தம் 3 படம் படத்தை முடிக்கலான்ற பிளானில் தான் அவங்க இந்த ஒரு ப்ராஜெக்டே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படம் உண்மையிலேயே டெக்னிக்கலாக சவுண்டான படமாக அமைஞ்சிருக்க மாற்று கருத்தில். பிகாஸ் ஒவ்வொரு கலைஞர்களும் அந்த மாதிரி இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது SU அருண்குமார் அவர்கள். படத்தில் நடிச்சிருக்கவங்க விக்ரம், எஜே சூர்யா, சுராஜ், துஷாரா. சினிமாட்டோகிராஃபி நம்ம தேனி ஈஸ்வர் இருக்கார்ல, அவர் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பிரசன்னா ஜிக்கு. மியூசிக் நம்ம GV பிரகாஷ்குமார். டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது 5 ஸ்டார் கே செந்தில் இருக்கார்ல, அவங்க தரப்பில் இருந்து தான். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ரியா ஷிபு. HR பிக்சர்ஸ் இருக்குல்ல, அதை சேர்ந்த இவங்க தான் இந்த படத்தை முழுக்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லுவோட 9 மணி வாக்கில் அப்போ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. ஆனால் ஆகலை. டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படம் இல்லைப்பா, ஏதோ பிரச்சனைப்பா அப்படின்ட்டு தியேட்டரில் சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பல பேர் கிளம்பி வந்தாங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு. அதில் நாங்களும் ஒருத்தவங்க தான். நேரடியாகவே பாதிக்கப்பட்டதுனால இந்த கான்டென்ட்டை நாங்கள் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா எத்தனை பேர் டிக்கெட் எடுத்துகிட்டு தியேட்டருக்கு அலைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. மதுரை தந்த ஒரு நல்ல இயக்குனர் தான் அருண்குமார் அவர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கு என்னென்னா, ஒரு ப்ராமிசிங்கான டீம் கிட்ட ஒரு படம் வருது, அதை பார்க்க ஆசையாக வரும்போது டிக்கெட்டை காசு கொடுத்தா வாங்கியிருக்கோம். அதையும் தாண்டி பாடம் ரிலீஸ் இல்லைப்பா, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னா இது எங்கே போய் முறையிடுறது? பண்ணையாரும் பத்மினியும், சிந்துபாத், சேதுபதி, சித்தா, வீர தீர சூரன் 2 அவரோட லைனை பார்த்தீங்களா? இந்த 4 படங்கள் ரிலீஸ் ஆகி அதில் ஒரு சில படங்கள் செம ஹிட் அடிச்சுது. அதுவும் சித்தாலா என்ன மாதிரி ஹிட்டு, உலகம் முழுக்க பாராட்டப்பட்ட படம். இதெல்லாம் தொடர்ந்து தான் வீர தீர சூரன் 2ன்னு இந்த படத்தை அவர் இயக்கவே எல்லாருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு. மதுரை மண் தந்த இயக்குனராச்சு நம்ம அருண்குமார் இந்த படத்தில் வெயிட்டாக சம்பவங்களை பண்ணியிருப்பார்னு நாம் எதிர்பார்த்தோம். இவ்வளோ எதிர்பார்க்குறோம்ல இந்த ஒரு படம் சார்ந்து. இதுக்கு காரணமாக 4 விஷயங்களை சொல்லலாம். அதில் ஒன்று, இந்த படத்தோட முன்னோட்ட காட்சியெல்லாம் பார்க்குறப்ப என்னப்பா ஜான்விக் லெவலுக்கு ஒரு தமிழ் படம் வருது போல இருக்க, நல்லா பார்க்கலாம். அதாவது படம் மாசாக இருக்கும். ஆனால் அருண்குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த வெகுஜன மக்கள் இருக்காங்களே, அவங்க வாழ்வியலோடு சேர்ந்து படக்கதை நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு தாக்கத்தில் பார்க்க போகிறோம். மாதம் வெகுஜன மக்கள் சார்ந்த யதார்த்த பார்வையோட ஒரு படம் இருக்க போதுன்னு எதிர்பார்த்தோம். 2வதாக விக்ரம் அவர்கள், சூர்யா அவர்கள், எஜே சூர்யா 2 பேரும் நடிப்பு அரக்கன்கள். ஸோ அப்பேற்பட்டவங்க நடிப்பு, அர்ப்பணிப்பு, இதை ஸ்க்ரீனில் பார்க்குற ஆசை யாருக்கு தான் இருக்காது சினிமா ரசிகர்களுக்கு. ஸோ இந்த ஆசையும் அதிகமாக இருந்துச்சு இந்த படம் சார்ந்த எதிர்பார்ப்பில். அதுவும் தூள் படம் இருக்குல்ல, அந்த படம் சார்ந்த ரெஃபரன்ஸு, அதில் வந்து ஒரு பாடல் கூட இந்த படத்தில் வரதா கூட ஒரு டாக் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து படத்துக்கு ஹைப்பை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. அதுவும் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி அப்போ அவங்க பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. படத்தில் நடித்தவங்க ப்ளஸ் அந்த டெக்னிக்கல் டீமில் இருந்தவங்க, ப்ரொடியூசர் முதற்கொண்டு அதில் இன்னும் ஹைப்பை ஏற்றி விட்டுச்சு. தேனி ஈஸ்வர் இருக்கார்ல, அவரோட ஒளிப்பதிவுக்குன்னு எப்போவுமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. நாங்கள்லாம் அதில் ஒரு விருதுகள்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவரோட சினிமோட்டோகிராஃபி நின்று பேசும். இதெல்லாம் தாண்டி GV பிரகாஷ்குமார் அவர் இந்த படத்துக்கு பயங்கரமாக மெனக்கெட்டிருக்காரு. படத்தில் ஸ்கோரிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காருன்னு அவங்க சைட்லேருந்து நிறைய ஹைப் ஏற்றுற மெசேஜ் ஒன்று வெளியே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தா இந்த படத்துக்கு ஹைப் இருக்குமா இருக்காதா? தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் வருது, ஆனால் எல்லாத்துக்குலாம் ஹைப்பு கிரியேட் ஆகாது. அந்த ஹைப்பு கிரியேட் ஆகிறது ஒரு படத்துக்கு பெரிய வரம். ஆனால் அப்பேற்பட்ட வரம் இந்த படத்துக்கு கிடச்சி அவங்க மிஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுதுங்க. என்ன பிரச்சனைனா, இந்த OTT உரிமம் இருக்குல்ல, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு படத்தை தயாரிச்சிட்டேன். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக நான் தேட்டரில் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வர டிக்கெட் கலெக்ஷன் காசு இருக்குது பார்த்தீங்களா, ஷேரு, இது மட்டும் எனக்கான ரெவன்யூ நினைக்காதீங்க. நிறைய OTT பிளாட்ஃபார்ம் வந்துருச்சா, அதில் நான் அந்த படத்தை விற்க முடியும். அதில் தனி காசு டிஜிட்டல் ரைட்ஸ் பேஸ் பண்ணி ஃபுல்லாக அதில் வந்துடும். சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிவியில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, வீட்டில் இருக்க டிவியில் சேட்டலைட் சேனல்ஸு, அதில் இருந்தால் தனியாக ரெவன்யூ வரும். அவங்கள அந்த படத்தை சேல் பண்ணுற அப்படின்னா அதை இந்திய தொலைக்காட்சிகள்னு போட்டு ஆரம்பிப்பாங்க பாருங்கள் பண்டிகை காலங்களில்.
அப்போ டெலிகாஸ்ட் பண்ணுற படம் சார்ந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் புழங்குவாங்க. ஸோ மல்டிபிள் ரெவன்யூ சோர்ஸஸ் கிரியேட்டுங்க. ஒரு படம் நீங்கள் தயாரிச்சிட்டிங்கன்னா போதும், அதுக்கு ஹைப் நல்லா ஏறிச்சுன்னா போதும், உங்களுக்கு ரெவன்யூ கட்டாயமாக கிடைக்கும். படம் ஓரளவுக்கு ஓடினாலே போதும், அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட காசு எடுத்துடலாம். படம் மட்டும் பிளாக் பஸ்டர் அடிச்சிருச்சு, நீங்கள் போட்ட காசை விட கனவுல எதிர்பார்க்காத ரெவன்யூவை ஸ்ட்ராங்காக பெற முடியும். உதாரணத்துக்கு டிராகன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, அதை சொல்லலாம். ஓகே ரைட்டு, இந்த ஓடிடி உரிமம் இருக்குல்ல, இதை இவங்க விற்கவே இல்லை. எந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் இவங்க இந்த படத்தை கொடுக்கல. ஆனால் அதுக்குள்ளே ரிலீஸ் தேதியை வெளியிட்டாங்க. ஆக்சுவலாக விடாமுயற்சி படம் வந்துச்சுல, அந்த டைமில் இந்த படம் வந்திருக்கணும். ஆனால் அந்த படம் வருதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போச்சு. எனக்கு தெரிஞ்ச அப்பயே வந்திருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருக்காதுங்க இந்த படம். இந்த டிஜிட்டல் உரிமம் இருக்குல்ல, இதை இப்போ சம்மந்தப்பட்டவங்களால விற்க முடியல. பிகாஸ் ஓடிடி உரிமம் அதை நீங்கள் விற்கலை, ஓகேவா? விற்காமல் ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டா எப்படி டிஜிட்டல் உரிமத்தை நீங்கள் மற்றவங்களை விற்க முடியும்? எங்கே வந்து சிக்கல் நின்றுருக்கு பார்த்தீங்களா? இதில் கடுப்பான B4U அப்படின்ற கம்பெனி, அந்த ஆடியோ லான்ச் இவெண்ட் கூட பார்த்துருப்பீங்களே, ரியா சொல்லுவாங்க பாருங்க, சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் பார்ட்னர்ஸ் B4Uன்னு சொல்லிட்டு. நார்த்தில் இந்த வீரதீர சூரன் படத்தை ரிலீஸ் பண்ணுறது அந்த B4U தான். அப்பேற்பட்ட B4U தான் இப்போ கேஸே போட்டிருக்காங்க. யார் மேலே? இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்ல, அவங்க மேலே கேஸை போட்டிருக்காங்க. எதுக்காக? ஏன்பா ஓடிடி உரிமத்தையே விற்கலை, ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் அப்படி இப்போ டிஜிட்டல் ரைட்ஸை விற்கிறது. இதுதான் பிரச்சனை, புரிஞ்சுங்க மக்களே. ஓகே, அதுவும் இந்த கேஸ் எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? சென்னையில் கிடையாது, டெல்லி ஹைகோர்ட் இருக்குல்ல, அங்கே கேஸை போட்டிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் இதை விசாரிச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்படுறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய இடியை இறக்குற செய்தியாக மாறிடுச்சு சியானோட ஃபேன்ஸ் மத்தியில். இந்த படத்தை தயாரித்த நிறுவனத்துக்கு 48 மணி நேரம் கெடு விதிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே சம்மந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் அவங்க தாக்கல் பண்ணணும். அது மட்டும் இல்லை, உடனடியாக 7 கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதோடு முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அடுத்த ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த படத்தோட ரிலீஸுக்காக மேலும் 4 வாரங்களுக்கு தடை நீட்டிக்கப்படுறதா கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஏன்னா இந்த படம் இப்போ ரிலீஸ் இல்லைப்பா அப்படின்ற விஷயம் முதல்ல கசிஞ்சதில் கோர்ட் வட்டாரத்துலேருந்து. அப்போ குட் பேட் அக்லி படத்தோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்ப்பா விட்டால் இந்த படம் அந்த படத்தோட வந்துடும் போல இருக்குது, ஏப்ரல் 10 வாக்கில், அப்படிலாம் வந்தால் என்ன வருதுன்ற மாதிரி ஒரு பக்கம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பதிவுகள்லாம் சமூக வலைதளத்தில் இந்த சாக்கா வச்சுக்கிட்டு இந்த படத்தை அந்த படத்தோட இறக்கிடாதீங்க, அப்புறம் பார்த்துங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் அப்படி கிளாஷாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் யார் அப்படிலாம் ஒரி பண்ண வேணாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற நேரத்தில் கூட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கலாம், இன்றைக்கி பிற்பகலிருந்து படத்தை ஓட்ட சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஏன்னா சமரசம் நடக்குங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே நடக்கும். கோர்ட்டுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் இந்த சம்மந்தப்பட்ட தரப்பில் அமைதி சமரசம் நடக்கும், அப்புறம் பிரச்சனை முடிய ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவும் அப்படி தான் போகும். 4 வாரங்கள் தாண்டிலாம் படம் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். உடனே வந்துடலாம். ஆனால் சியான் சார் படங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. துருவ நட்சத்திரம் அந்த படத்தோட கதை கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த வரிசையில் இந்த படமும் சேர்ந்துடக்கூடாது, பார்ப்போம். நிறைய பேர் என்ன தெரியுமா புரியல, இந்த படத்தோட ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய டிவி சேனல்ஸ் ஆரம்பித்து இன்ஃப்ளூயன்சஸ் வரைக்கும் அவ்வளோ பேட்டிகள் கொடுக்குறது. என்ன அந்த ஈவெண்ட்டை பார்த்துருப்பீங்களே, ஆடியோ கம் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டு, அது எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. இதுக்கெல்லாம் நான் செலவு நீங்கள் இந்த பக்கம் கொடுத்துருந்தாலும் பிரச்சனையை முடிச்சிருக்கலாமேன்னு பல பேர் ஆதங்கத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூஸில் அந்தளவுக்கு ஹைப் கொடுத்தாங்க, படம் இந்தளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் டிக்கெட்டை வாங்கினாங்களே காசு கொடுத்து. இப்போ அவங்க ஏமாறுறாங்கன்னா எல்லாருக்கும் வயிற்றுச்சல் இருக்கதாங்க செய்யும். நிறைய பேர் என்ன தெரியுமா ஒரு ஆதங்கம் ஃபேன்ஸ் மத்தியிலேயே, எக்ஸ்தலம்னு ஒரு பக்கம் இருக்குல்ல இந்த HR பிக்சர்ஸ்க்கு, அதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் போட்டிருக்கலாமேங்க. நாங்கள் அதை விட்டு நடையோ தேட்டருக்கு அலைஞ்சிட்டு இருக்க மாட்டோம்ல. அதாவது இதெல்லாம் போடுறீங்க ரிலீஸுக்கு முன்னாடி பாருங்கள், புக் மை ஷோவில் இது ட்ரெண்டிங்கில் டாப்பில் இருக்குது, அவ்வளோ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அவ்வளோ பேர் புக் பண்ணுறது தீவிரம் காமிச்சிட்டு இருக்காங்க, அது இதுன்னு இதெல்லாம் போடுறீங்க. ஒரே ஒரு போஸ்ட்டு இல்லைங்க, ஒரு சின்ன இஷ்யூ, படம் ரிலீஸ் ஆகல, சிக்கல் இருக்குது, நாங்கள் சொல்கிறோங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பல ரசிகர்களும் தேட்டருக்கு வந்திருக்க மாட்டாங்க, அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. அதை விட்டு எல்லோரும் தேட்டர் வர வைக்கிறதுக்கு இந்த போஸ்ட் போடாமல் இருந்தாலும் அதையும் காரணம் தான் சொல்ல முடியும். இந்த கான்டென்ட்டை இந்த அளவுக்கு எலாபரேட்டாக சொல்கிறது இது போல் திரும்ப நடக்கக்கூடாது, நடந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படணும்னு சொல்லிட்டு தான். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம், காசு கொடுத்து டிக்கெட் எடுத்த ரசிகர்களை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? ஏன்னா அவ்வளோ பேரும் தேட்டர் முன்னாடி குழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. குழும்புனவங்க ஒரு கட்டத்தில் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிக்கெட்டு எடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட அதிருப்தி. அங்கே போலீஸார் எப்போவுமே நிற்பாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, திருவிழா கூடம் பூணுதுன்னா, கூட்டம் சேருதுன்னா போலீஸ் அங்கே நிற்பாங்க. வந்திருக்க அந்த ஃபேன்ஸ்லாம் கவுண்டர்ஸில் போய்ட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கையோடு போலீஸார் தடுக்க வந்திருக்காங்க. அவங்ககிட்டயே லேசான வாக்குவாதம். இது போல் ஒரு தேட்டரில் இல்லைங்க, பல தேட்டர்ஸில் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? படம் சொன்ன நேரத்தில் ரிலீஸ் ஆகாதது தான்.
ரசிகர்களை பார்த்தா முட்டாளா தெரியுதோ என்னவோ தெரியல. எல்லாரும் கொள்ளையடிச்ச காசை கொடுக்கல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தான் அதை கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டாங்களோ பாவம். அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க. காசு இதில் மேட்டரே சொல்ல, ஆனால் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே, அவங்க டைம் வீணாக இருக்குல்ல. பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் இந்த விஷயங்களை பேச வேண்டியதாக இருக்குது. ரசிகர்களோட உணர்வுகளோட விளையாடுறது அது உங்களுக்கே பேக் ஃபயராக முடிஞ்சிடும். ஏன்னா சியான் சாருக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலக தமிழர்கள் மத்தியிலேயே அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த இமேஜையே கொலாப்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இது போல் விஷயங்கள் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா டெடிக்கேஷனுக்கு பேர் போன ஒரு ஆக்டருங்க. மற்றவங்களாம் பார்க்க மாட்டாங்க அவங்களோட ஃபேன்ஸ்லாம். விக்ரம் இருக்காரா, நான் அதுக்காக படம் போய் பார்ப்பேன்னு வருவாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? எனக்கு என்னென்னா விடிய விடிய போஸ்டர் அடித்தவங்க, பேனர் கட்டினவங்க, இவங்க நிலைமை நினைக்கும் போது தான் பரிதாபமாக இருக்குது. ஏன்னா நைட்லாம் தூங்காமல் பண்ணியிருக்காங்க இந்த வேலையை பல பேரும். அந்தளவுக்கு ஹார்ட் கோர் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசியில் மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும்தான். ப்ரோ என்னைக்குள்ளே படம் வந்துட போகுது, இதெல்லாம் பெரிய விஷயமா பேசணுமான்னு கேட்டிங்கன்னா, காலையில் வர வேண்டியது ஈவினிங் வந்து என்னங்க பிரயோஜனம்? ஈவினிங் வந்தால் சொல்கிற ஓகேவா, என்ன பிரயோஜனம்? இதை தான் இங்கே பெரிய கொஷின் மார்க்காக எழுந்து நிற்குது. ஏன்னா சின்ன சின்ன மெசேஜ் நீங்கள் போட்டு முடிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக மாறி இருக்காது. ஆனால் அந்த கன்வே பண்ணுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்னு தெரியல. அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ்க்கு ரிலீஸை முன்னிட்டு ரசிகர்கள் எப்படிலாம் கொண்டாடினாங்க தெரியுமா? அந்த காட்சியில் பார்த்தா உங்களுக்கே புரியும் நான் இவ்வளோ எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு. இதுக்கு மத்தியில் ரசிகர்கள் பல பேரே கை காட்டுவாங்களே, அதில் ரசிகர்கள் ஒரு படத்தையும் கை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எம்புரான்ற ஒரு படம், எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வேறு லெவலில் நின்று பேசும் தரமான ஒரு படம். பிருத்திவிராஜ் இயக்க நம்ம மோகன்லால் அவர்களும் அவரை சேர்ந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட படமும் ஒரே டைமில் ரிலீஸு. இந்த படத்துக்கு இங்கே அதிகமாக தியேட்டர்ஸ் கிடைக்கணும், இதுக்காக தான் இந்த வீரதீரன் சூரன் படத்தை ஏதோ பண்ணி இவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி ஏதோ கேம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் உண்மை பொய்யெல்லாம் யாருக்கும் தெரில. இந்த படம் பாட்டுன்னு சிவனும் ஒரு பக்கம் சொன்ன டைம் கரெக்டாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வீரதீர சூரன் தமிழ்நாட்டில் அதிக எக்ஸ்பெக்டேஷன், இந்த படத்தை காட்டிலும் அதிக திரைகளும் அதுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ நிலைமையை பார்த்தீங்களா, வீரதீர சூரன் மட்டும் கொஞ்சம் தள்ளி போச்சு, டேஸே தள்ளி போச்சு. இந்த படம் தான் முழுக்க முழுக்க இங்கே ஆதிக்கம் செலுத்தும். மார்க் மை வேர்ட்ஸ். தயாரிப்பாளர் ரியா. இந்த லான்ச் ஈவெண்ட் அப்போவே இவங்களை ஸ்டேஜ் ஏற்றுறாங்களே, அப்போ பல பேருக்கும் ஷாக்கு. என்ன இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்காங்க, இவங்கள ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ண தரமா ஆரம்பிச்சிருக்காங்க பல பேரும், இவங்கள போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னே புரியல. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது போடாமல் இருக்கிறது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அதில் போட்டு நாமளும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஒரு படம் உருவாகி வெளியே வருதுன்னா ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது, அவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. அதை விட்டு இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி பல பேர் பேசுகிறதுலாம் நியாயமே இல்லை. புரியுது சியான் மேலே உங்களுக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு புரியுது. ஆனால் அதுக்காக அவர் மேலே இருக்க விசுவாசத்தை காட்டுறன்ற பேரில் இப்படி இந்த படக்குழுவையே சேர்த்து வச்சு திட்டதெல்லாம் சரியில்லாத விஷயம். எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸுன்ற ஒன்று தேவை, அதை நம்மளுக்கும் புரிஞ்சுக்கணும்.
பெரும்பாலும் படங்கள்லாம் ரிலீஸ் ஆன பிற்பாடு தான் ட்ராலுக்கு உள்ளாகும். ஆனால் வீர தீர சூரன் படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸுக்கு முன்னாடியே ட்ராலு. ரிலீஸ் பிரச்சனை தான் ட்ராலு அப்படி சொல்லலாம். இது போல் எத்தனை படங்கள் இது மாதிரி நடந்திருக்குன்னு தெரிலங்க. நான் பார்த்து இதான் முதல் படம்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் என்ன திறமை நடந்துட்டுருக்கு யூடியூப் சேனல்ஸ் மத்தியில். இதுக்கு முன்னாடி வந்த விக்ரம் சாரோட படங்கள் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு மக்கள் தேட்டர்லேருந்து வெளியே வர்றப்ப பைட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி ஏதோ இந்த படத்துக்கான ரிவ்யூ மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஃபேக்காக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யூடியூபர்ஸ் எத்தனை பேர் மதிப்பாங்க? தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சராக இருக்க நானே இதையே தான் சொல்கிறேன், நானே பேசுகிறேன் ஓப்பனாக இதை பற்றி. நிறைய சேனல்ஸில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தங்களான் படப்போ கொடுத்த ரிவ்யூஸ் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது? மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். மக்களாகிய நமக்கு தேவை படம் மட்டும்தான். அதை விட்டு அவங்களோட பிஸ்னஸ் கிடையாது. இதை சம்மந்தப்பட்ட படக்குழு புரிஞ்சுக்கணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.